அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருக்கங்குடி மாரியம்மன் கோவில் வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு சொந்தமானது என்று ஒரு வீடியோ ஒண்ணு பதிவு செய்திருந்தேன். அத வந்து விமர்சனம் பண்றேங்கிற பெயர்ல நிறைய யூடியூப் சேனல்கள்ல வந்து உருவாக்கி அதுல வந்து தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் வந்து பயன்படுத்தி, அதாவது நான் என்ன சொல்ல வரேனே வந்து அவனுங்க யாருமே புரிஞ்சுக்கிடல. கோவில் வந்து தேவருக்கோ தேவேந்திரருக்கோ அப்படிலாம் கிடையாது. இப்படிலாம் எந்த பஞ்சாயத்துக்கு நான் 2 பஞ்சாயத்திலுமே மக்கள் வாழ்ந்தாங்க, எல்லா மக்களும் வாழ்ந்தாங்க. இருக்கன்குடியிலும் பிள்ளைமார் இருக்காங்க, தேவேந்தர் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, நத்தத்துப்பட்டிலும் இருக்காங்க. இப்படி வந்து 2 கிராமங்கள்லயும் வந்து எல்லா சாதியின் மக்கள் இருக்காங்க. இந்த கோவில் வந்து இந்த சாதி சொந்தம் அந்த சாதி சொந்தங்கிறத நான் பேச வரவே இல்லை. அத முதல்ல யாருமே வந்து புரிஞ்சுக்கிடல. உங்களுக்கு ஒரே டார்கெட், எப்படியாவது இவன் பேசுறதுக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. அந்த கோவிலை பத்தியான அந்த தீர்ப்பு வரமுறைகள் இதெல்லாம் தெளிவான முறையில் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1994 ஊராட்சி சட்டம் பிரிவு 4 படி தமிழகத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்துகள் ஒவ்வொரு கிராமங்களின் எல்லைகளையும் வரையறை செய்வதற்கான அதிகாரத்தை வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் தமிழ்நாடு அரசு வந்து அதிகாரம் கொடுக்கிறார்கள். அதன்படி மேலமடை வருவாய் கிராமங்கள் கேமேட்டுப்பட்டி, நத்தத்துப்பட்டி, இருக்கன்குடி இந்த 3 பஞ்சாயத்துகளுடைய எல்லைகளும் வந்து வரையறுக்கப்படுகிறது. அந்த வரையறுக்கும் போது 933/2 அந்த சர்வே நம்பர் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து மக்களை, அதாவது எப்படின்னா இந்த 3 பஞ்சாயத்து மக்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களை வைத்து அளந்துதான் இது உறுதி செய்யப்படுகிறது. உறுதி செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் 1995 அரசு கெஜெட்ல வந்து இது பதிவு செய்யப்பட்டு இன்னைக்கு வந்து அரசோட கெஜெட்ல இருக்கு. அந்த 933/2 வந்து அந்த சர்வே நம்பர் வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா வந்து அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சமுதாய தலைவர் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா வந்து அந்த இருக்கன்குடி நத்தத்துப்பட்டிக்கு மட்டும் சொல்லல, தமிழ்நாடு முழுவதும் எல்லைகளை வந்து நீங்க வரையறுங்க அப்படின்னு சொல்லி, புரியுதுங்களா? அதனால பொய் சொல்வதற்காண்டி ஒரு விஷயத்தை பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் மேல வந்து பழிபடக்கூடாது. அவங்க கூடயே கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவங்க கூட இருந்து எம்எல்ஏ ஆகிக்கிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து அந்த மக்களே ஏமாத்துவதற்கு சமம். 95 வந்து இதை உறுதி பண்ணதுக்கு அப்புறம் 933/2 வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்குள்ளதுதான் அப்படின்னு சொல்லி இதை உறுதிப்படுத்துவதற்கு வந்து 1 வருஷம், யாருக்காவது மாற்று கருத்துக்கள் இருக்கா, ஆட்சேபனை இருக்கா, நீங்க தெரிவிங்கன்னு சொல்லி 1 வருஷம் வந்து டைம் கொடுத்தாங்க. ஆனா யாருமே எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் தான் அரசு கெஜெட்ல வந்து நிரந்தரமா அது பதிவானது. புரியுதா? இல்ல எங்களுக்கு தெரியாது, அத பத்தி எங்களுக்கு தெரியாது பார்க்காது அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா 1923 இவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த கோயில் விவகாரமா. அதனால தெரியல அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது. அது உண்மையிலே நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு வந்து உட்பட்டதுதான் அப்படிங்கிறது அரசாங்கம் அளந்து சொல்லியிருக்கு. அதாவது எசக்கி ராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிரச்சனையே காரணம், இந்த பிரச்சனையே வருது அப்படின்னு சொல்லி வன்மத்தை மேல எப்படியாவது ஒரு வன்மத்தை செலுத்துறேன்னு சொல்லி ஒரு சில தம்பிகள் எல்லாம் பேசியிருக்கிறான். அதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். அதாவது அந்த மக்கள் வந்து, அதாவது இப்படி இருக்கிற 94 95 வந்து அரசாங்கம் செஞ்சது வந்து அது அப்படிதான் இருக்கு. அத வந்து சண்முகவேல் அப்படின்னு சொல்லி இருக்கன்குடியை சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்றாருன்னா 5/2/2008 வந்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல வந்து அந்த கலெக்டர் கிட்ட எங்களுக்கு வந்து இந்த 933/2 அதையும் எங்களுடைய இருக்கன்குடி பஞ்சாயத்துல சேர்த்து விடுங்க, நீங்க சேர்த்து விட்டு ஒரு அரசாணையா வெளியிடணும் அப்படின்னு சொல்லி அவரு தான் முதல்ல போய் கலெக்டர் சொல்றாரு. கலெக்டர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு உடனே 2008 எங்க ஹைகோர்ட்டுக்கு போறாங்க. மதுரை ஹைகோர்ட்ல போய் அவர் வந்து சண்முகவேல் என்பவர் வந்து மனு தாக்கல் பண்றாரு. அவர் வந்து ஒரு தேவேந்திரர். ஹைகோர்ட்ல போய் தாக்கல் பண்ணிட்டு அங்க ஹைகோர்ட்ல வந்து 2010 ஒரு தீர்ப்பு கொடுக்காங்க. என்ன கொடுக்காங்கன்னா, அரசாணை வந்து இது வந்து அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு தான் அந்த அதிகாரம் அப்படின்னு. அதனால நீங்க மீண்டும் கலெக்டர்கிட்ட போய் நீங்க முறையிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அதன் பிறகுதான் சாத்தூர்ல நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் வந்து இவர் நீதிமன்றத்துக்கு, இந்த சண்முகவேல் என்பவர் வந்து நீதிமன்றத்துக்கு இவர் போனதுனால 2008 இவர் நீதிமன்றம் போயிருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் யார் போனது? இருக்கன்குடி பஞ்சாயத்து தலைவர். அதற்கு பிறகுதான் நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்றாரு, சாத்தூர் உரிமையல் நீதிமன்றத்துல போய் ஒரு மனு தாக்கல் பண்றாரு. மனு தாக்கல் பண்ண உடனே அப்ப என்ன பண்றாங்கன்னா, இருக்கன்குடி பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் கேட்கறாங்க. கேட்ட உடனே 2 பேரும் தாக்கல் பண்ண மனுவுல எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களுமோ வந்து ஆவணங்களுமோ கிடையாதுன்னு சொல்லி சாத்தூர் உரிமையல் நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிட்டு அந்த வழக்கு எண் 2/2008 அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டு எந்த கோர்ட்டுமே இது வந்து இந்த மாரியம்மன் கோவில் வந்து நத்தத்துப்பட்டி தான் சொந்தம்,
அதுக்கப்புறம் இருக்கங்குடி தான் சொந்தம் அப்படிலாம் வந்து எந்த கோர்ட்டுமே இது வரைக்கும் வந்து சொல்லல. புரியுதா? பஞ்சாயத்துகளுக்கு எந்த பஞ்சாயத்துகளுக்கு இது சொந்தம் அப்படின்றத அந்த மக்கள் இப்ப போராடிட்டு இருக்காங்க. இந்த சாதிக்கு சொந்தம் அந்த சாதிக்கு சொந்தம் அப்படிலாம் வந்து பேசல. புரியுதா? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும் போது நீங்க உடனே சாதிக்கு போயிருந்தீங்க, அப்போ அவங்க சாதிக்கு தான் சொந்தம்னு இவன் சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லி, அதனால அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு விஷயங்களை வச்சு பொய்யான கருத்துக்களை பரப்பக்கூடாதுன்னு சொல்லி இந்த பதிவின் மூலம் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பிறகு மேல்முறையீடு வந்து சிவகாசி கோர்ட்ல வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் 2012 கேஸ் நம்பர் 59/2012 ஒரு மனு தாக்கல் பண்றாரு. அதாவது என்னன்னா, அந்த கோவில் வந்து எங்களுடைய மாரியம்மன் கோவில் வந்து எங்களுடைய நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதா இருக்கிறது, அதனால அந்த கோவிலுடைய வரிகள் வருமானங்கள் எல்லாமே நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த வழக்கு நீடிச்சுட்டே போகுது. நீடிச்சு போனா 2016 ஆட்டோமேட்டிக் வந்து பஞ்சாயத்து தலைவருடைய பதவியானது வந்து காலாவதி ஆகிறது. காலாவதி ஆன உடனே அந்த வழக்கு அந்த நேரம் வரும் பொழுது நீதிபதி என்ன சொல்கிறது, உங்களுடைய பதவி காலம் வந்து காலாவதி ஆயிட்டு, அதனால உங்களுடைய பஞ்சாயத்துக்கு வந்து தனி அலுவலர் அரசு அலுவலர் போட்டிருக்காங்கல்ல, அவரை ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேக்குறாங்க. அதுக்கு அந்த அலுவலர் என்ன பண்றாரு, இருக்கன்குடி பஞ்சாயத்துக்கும் நான் தான் வந்து அலுவலர் இருக்கிறேன், நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கும் நான் தான் வந்து ஒரே அலுவலர் தான் நான் தான் இருக்கிறேன், அதனால நான் இதுல தாக்கல் பண்ண முடியாது, அபிடேவிட் தாக்கல் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் தாக்கல் பண்ணாம போயிருந்தாரு. பண்ணாம போன உடனே ஆட்டோமேட்டிக் இது வந்து டிஸ்மிஸ் ஆயிருது. அந்த வழக்கும் டிஸ்மிஸ். அந்த வழக்குலயும் இது வந்து கோவில் வந்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு சொந்தம், நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து சொந்தம்னு சொல்லிலாம் சொல்லல. புரியுதா உங்களுக்கு? இது வந்து 2019 இந்த தீர்ப்பு வருது. 2019 தான் இந்த தீர்ப்பை சொல்றாங்க, டிஸ்மிஸ் பண்றாங்க. அந்த அரசு அலுவலர் வந்து அபிடேவிட் தாக்கல் பண்ணாதனால. புரியுதா உங்களுக்கு? இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா, அரசாங்க கெஜெட்ல, அதாவது 95-96 அரசு கெஜெட்ல வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து தான் இந்த மாரியம்மன் இருக்கு அப்படின்னு அரசு கெஜெட்ல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நாங்க வந்து அதுக்குதான் போராட்டி நடக்கும், எங்களுக்கு வந்து செயல்படுத்துங்கன்னு சொல்லி. நீங்க வந்து அந்த இதுக்குள்ளே வரல. நீங்க வந்து புதுசா அந்த சர்வே நம்பரே உங்ககிட்ட சேர்க்க சொல்றீங்க, ஆனா சர்வே நம்பரே நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்ப இது யாரு வந்து விதாண்டாதம் பண்றா அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் 2019 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்று 2020 பஞ்சாயத்து தலைவர்கள் எல்லாம் பதவி இருக்காங்க. 2022 நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து தலைவர் மீண்டும் இதே வழக்கிற்காக சிவகாசி கோர்ட்டை வந்து அணுகிறார். அணுகும் பொழுது சிவகாசி நீதிமன்றம் வந்து வழக்கு எண் 7/2022 என்று பதிவு செய்து சாத்தூர் நீதிமன்றத்துக்கு, உரிமையல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து மாற்றம் செய்யப்படுகிறது. தற்போது அந்த வழக்கின் விவரத்தை பற்றி நீதிபதி அவர்கள் சொல்லும் போது, இந்த வழக்கு வந்து ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போயிட்டு வந்திருக்கு. அவங்க வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் முடிவெடுக்க வேண்டும் என்று வந்து சொல்லியிருக்காங்க. அதுவரை நம்ம பொறுத்திருப்போம் சொல்லி சொல்லியிருக்காங்க. வருகிற 14ஆம் தேதி 10வது மாசம் இந்த வழக்கோட வாய்தா சாத்தூர் உரிமையல் நீதிமன்றத்தில் வருகிறது. அப்போது வந்து பார்ப்போம். இந்த வழக்கு இன்னமும் தொடர்ந்து வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. சாத்தூர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தற்போது நடந்து கொண்டிருக்கும் பொழுது 7/2022 இந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே இருக்கன்குடி பஞ்சாயத்து தலைவர் ஏதாவது ஒரு ஆவணத்தை நம்ம கிரியேட் பண்ணணும், ஏதாவது ஒரு ஆவணம் நமக்கு வேணும், நமக்கு ஒருவேளை வராம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல யாரோ ஒருவருடைய தூண்டுதலின் பேர்ல, ஐடியாவின் பேர்ல தெரியல, அவர் என்ன பண்றாரு, மாரியம்மன் கோவிலுக்கு, கோவில் நிர்வாகத்துக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புறாரு. நீங்க வந்து இருக்கன்குடி பஞ்சாயத்துக்கு வந்து வரி வசூல் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. அவங்க அதுக்கு எந்த பதிலும் அளிக்கல. உடனே சோகாஸ் நோட்டீஸ் அனுப்புறாரு, உங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு. இருக்கன்குடி பஞ்சாயத்து தலைவர் சோகா நோட்டீஸ் வந்து இருக்கன்குடி கோவிலுக்கு, கோவில் நிர்வாகத்துக்கு அனுப்பின உடனே இருக்கன்குடி ட்ரஸ்டி என்ன பண்றாருன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்துல WAMD 1461/2024 வழக்கு. இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது, அனைத்து தரப்பு விசாரணைகளும் வந்து முடியும் போது, அந்த நீதியரசர்கள் வந்து அந்த நிலங்களை, அதை எப்படின்னா மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில வந்து மீண்டும் வந்து அளக்க வேண்டும். எப்படின்னா அந்த நிலங்களை வந்து அளந்து 933/2 அப்படிங்கிற, அது எதுல, அதை எப்படி நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்தா இருக்கன்குடி பஞ்சாயத்தான்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து அளந்து வந்து உடனடியாக அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அந்த ஆர்டரை அரசு கூடுதல் வழக்கறிஞர் SRA ராமச்சந்திரன் அவர்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து அறிக்கையா கொடுக்கிறார். அவரது அறிக்கையின்படி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஒரு கமிஷன் 4/10/2024 அன்று ஒரு கமிஷன் அமைக்காங்க. அந்த கமிஷன்ல வந்து அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் இருக்க வேண்டும், காவல்துறை இருக்க வேண்டும். அந்த நிலங்களை அளந்து கலெக்டர் அறிக்கையை வந்து உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் அமைக்காங்க. அந்த கமிஷன் ஆனது கலெக்டர் வந்து அதை உடனடியாக ஆய்வு செஞ்சு அந்த நிலங்களை எப்படின்னா எல்லைகளை வந்து போலீஸ் பாதுகாப்படணும், ஒட்டுமொத்த அரசு அதிகாரிகளும் சேர்ந்து அளந்து 10/10/2024 அன்று இந்த 933
அதாவது பாத்துக்கிட்டீங்கன்னா இருக்கன்குடி ஊராட்சியில வந்து 14 சர்வே நம்பர் இருக்கு. 14 சர்வே நம்பர் இருக்கு. நத்தத்துப்பட்டி ஊராட்சி நில ஆளுகை புல எண்கள் அப்படின்னு போட்டு 933 நத்தத்துப்பட்டி ஊராட்சியோட பஞ்சாயத்துல தான் இருக்கு அப்படிங்கறத உத்தரவா போட்டார். இது வந்து ஆர்டர். கலெக்டர் வந்து அறிக்கை தயார் செய்து முடித்ததுக்கு அப்புறம் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் 2 பஞ்சாயத்து தலைவர்கிட்டையும் கையெழுத்து கேட்கறாரு. அப்ப நீங்க வந்து என்ன அறிக்கை நீங்க வந்து தாக்கல் பண்ண போறீங்க கோர்ட்ல நீதிமன்றத்துல எங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர் கேட்காரு. கலெக்டர் ஒரு நகலை அவங்க கையில கொடுத்துருந்தார். உடனே அந்த நகலை படிச்சவங்க ஐயோ நம்மளை விட்டு போயிட்டோம், இன்னும் நம்ம நினைச்சது நடக்கலையே அப்படின்னு சொல்லி நேரா அமைச்சர் கே சாரை போய் பார்த்து இப்படி ஊரே திரண்டு வந்து உங்க போராட்டம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம்னு சொல்லி அவங்க நிர்பந்தப்படுத்துறாங்க. நிர்பந்தப்படுத்துற உடனே என்ன பண்ணிதாரு, இது ஏன் இது பிரச்சனையா ஆயிடக்கூடாது, சட்ட ஒழுங்கு பிரச்சனையா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்மொழி உத்தரவா கலெக்டரை கூப்பிட்டு இது வந்து நீதிமன்றத்துக்காண்டி தயார் பண்ணது, நீதிமன்றத்துக்காண்டி தயார் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டியது, அதனால நீங்க அதை மட்டும் செய்யுங்க, இதை ஒரு ஆர்டரா இதை வந்து அந்த மக்களிடையே சொல்லி உடனடியா செயல்முறைக்கு கொண்டு வந்துடக்கூடாது, ஏன்னா இது வந்து அனைத்து மக்களும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்க பகுதிகள் அப்படின்னு தான் சொல்லிக்கா. வாய்மொழியா எழுதிலாம் கொடுக்கல, நிறுத்தி வைக்கல. இந்த ஆர்டர் காப்பிய கலெக்டர் என்ன பண்ணிட்டாரு தெரியுமா, நீதிமன்றத்துல ஒப்படைச்சிட்டாரு. கலெக்டர் வந்து நேரடியா ஆஜராகிறாரு. நேரடியா ஆஜராகி இந்த ரிப்போர்ட் வந்து கொடுக்கிறார். இந்த ஆர்டர் காப்பி வந்து கொடுக்கிறார். இது வந்து 933/2 வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுக்கிறார். நீதிமன்றம் உடனே என்ன பண்ணுது, 933/1 எங்க இருக்கு அதை அளந்துக்கலான்னு கேட்காங்க. அதை அளக்கவே பத்தி சொல்லல. இல்ல நீங்க அதையும் அளந்துட்டு வாங்க, 8 வாரத்துக்குள்ள அதை அளந்து எங்களுக்கு வந்து மீண்டும் அறிக்கையை நீங்களே வந்து தயார் செஞ்சுக்கோங்க, உத்தரவு பிறப்பிச்சுக்கோங்க, நீங்க அளந்து உத்தரவு பிறப்பிச்சுக்கோங்க, ஒரு காப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிதான் நீதிமன்றம் சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு எல்லாரும் கேட்டுக்கோங்க. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அளந்து அந்த 933/1 அளந்துட்டு உத்தரவை நீங்களே பிறப்பிச்சுட்டு ஒரு காப்பியை மட்டும் கோர்ட்டு கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கலெக்டர் வந்து ஆர்டர் போட்டிருக்கு. உடனே என்ன பண்றாரு, உடனடியா மீண்டும் அளந்து மறுபடியும் 933/2 வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்குள்ள தான் 933/1 2002 அரசு வந்து நீர்த்தேக்க அணைக்காக உங்களுக்கு நீர்த்தேக்க அணைக்காக கையகப்படுத்தியிருக்கு. அதையும் நீதிமன்றத்தில் கொண்டு ஒப்படைச்சிட்டாரு. யாரு, கலெக்டர் ஒப்படைச்சிட்டாரு. இந்த அறிக்கை உங்களுக்கு வேணும்னா நீங்க உயர் நீதிமன்றத்திலே இந்த ஆர்டர் காப்பி நீங்க எடுத்துக்கிடலாம். உங்களுக்கு ஆர்டர் காப்பி எடுத்துட்டு வந்து பேசணும். கலெக்டர் வந்து இப்ப என்ன பண்றாரு, கலெக்டர் இதை வந்து செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இதை மீண்டும் தமிழ்நாடு அரசே முடிவு செய்யட்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அரசாங்கம் வந்து ஒரு நிலத்தை வந்து பஞ்சாயத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா 12 வருஷத்துக்குள்ள அதை வந்து செயல்முறைப்படுத்தணும். ஆனா இது வந்து ஆண்டு தாண்டி போயிடுச்சு. வழக்குகள் வந்து தொடர்ந்து நடந்ததுனால இது ஆண்டுகள் தள்ளி போயிட்டு, அதனால நான் இதுல முடிவெடுக்க முடியாது, மீண்டும் அரசாணை பிறப்பித்து கெஜெட்ல வெளியிடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு அவர் அனுப்பிட்டார். அதாவது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அளந்ததுதான் இறுதி வரைக்கும் உண்மை. புரியுதா? இத போய் இன்னும் மாத்தலாம் முடியாது. அங்க கவர்மெண்ட் வந்து எந்த தலைகள் இருந்தாலும் இதை வந்து மாத்த முடியாது. ஏன்னா ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மட்டும் இல்ல 2 மட்டும் அளந்து ஹைகோர்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா யாரும் ஏமாத்த முடியாது. ஏன்னா கோர்ட்ல ஒரு காப்பி இருக்கு. அவர் தனிப்பட்ட முறையில ஒண்ணு அளக்கல, கமிஷன் போட்டு அனைத்து அரசு துறை அதிகாரிகளும் காவல்துறையும் இருந்து அளந்துதான் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். கவர்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு காப்பி இருக்கு, கோர்ட்லயும் ஒரு காப்பி இருக்கு. அதனால இதை யாரும் ஏமாத்த முடியாது. தற்போதைக்கு இப்ப வரைக்கும் 933 அந்த மாரியம்மன் கோவில் வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு தான் வந்து சொந்தம். புரியுதா உங்களுக்கு? நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்து தான் சொந்தம் சொல்றேன், ஒட்டுமொத்த தேவமாருக்கு சொந்தம் சொல்லலப்பா. புரியுதா? சாமி வந்து எல்லா சாதியும் வந்து உண்மை கொண்டாட முடியாது. அதனால பொய் சொல்றது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஆளுக்கு வந்து முதல்ல வந்து பொய் சொல்லாதீங்க. ஏன்னா புரியுதா உங்களுக்கு? நான் வந்து வழக்கு என்னோடு எல்லாத்தையும் விசாரணை செஞ்சு படிச்சுதான் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டாக்குமெண்ட் எதுவும் வேணும்னாலும் தருவதற்கு எங்க PMT மீடியா தயாரா இருக்கு, வாங்கிக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? அதை விட்டு பொய்யான கருத்துக்களை அடுத்தடுத்து தொடர்ந்து 10 பேர் 20 பேர் வீடியோ போட்டா பொய் உண்மையாயிருமா? அதனால பொதுமக்கள், தமிழக மக்கள் அனைவருமே இதை புரிஞ்சுக்கோங்க. நாங்க வந்து சமுதாயத்துக்கு சொந்தம் அப்படிங்கிற சொல்ல வரல, நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு சொந்தம் அப்படின்னு தான் சொல்ல வரோம். இது அரசு உத்தரவு கெஜெட், அதைத்தான் நாங்க சொல்லியிருக்கோம். 1995 ஜெயலலிதா வேணும்னே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க மீண்டும் இந்த
933 வந்து இருக்கக்கூடிய பஞ்சாயத்துல சேர்க்கணும்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள 450க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்தில் உள்ள அத்தனை எல்லைகளையும் வந்து மறுவரை தான் செய்யணும். அதுக்கப்புறம் அதால மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்படும் சொல்லி அரசாங்கத்தை அதை பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால வாய்ப்பே இல்ல ராஜா. கடைசி வரைக்கும் 933/2 வந்து நத்தத்துப்பட்டி இருக்கு அந்த மாரியம்மன் கோவில் வந்து நத்தத்துப்பட்டி பஞ்சாயத்துக்கு சொந்தமானதுதான். இது வாய்ப்பே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? தலைகீழ இருந்து தண்ணி குடிச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் சொல்லாம அந்த மக்களை ஏமாத்தாம ஆளாளுக்கு வேலையை பாருங்க. ஆளாளுக்கு ஏதாவது வேலை, அந்த மக்களுக்கு 4 பேருக்கு வந்து நல்லது சொல்லி கொடுங்க. புரியுதா? உழைக்கின்ற மக்களுக்கு நல்லது சொல்லி கொடுங்க. இப்படி வந்து எதுவுமே தெரியாம, தீர்ப்போட நகல் தெரியாம, தீர்ப்போட வழக்கு என்ன தெரியாம ஆளாளுக்கு யூடியூப் சேனல்ங்கிற முதல்ல பேசிட்டு இருக்காங்க. வேண்டாம்ப்பா, என்ன சின்ன பயிலெல்லாம் சின்ன பயிலெல்லாம் வந்து யூடியூப் தொடங்கி பேசிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த ஒரு டாக்டர் படிச்ச மனுஷனுக்கு தெரியல? தெரியும். வேணும்னே இப்ப எலெக்ஷனுக்கு நமக்கு வேணும்ல, மக்கள் வேணும்லப்பா, மக்கள் வேணும்ல. அப்ப இத பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு தான், படிச்ச நபருக்கு தெரியாதா? இதெல்லாம் சாத்தியப்படாது. விருதுநகர் மாவட்டத்தையே மாத்தி அமைக்கணுமே, இல்லையே எப்படி அமைக்கணுமே? அதுக்கு ஊடல எத்தனையோ பேர் நிலங்கள் வாங்கியிருப்பாங்க, வீடுகள் வாங்கியிருப்பாங்க. அதனால இதெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா. இது போட்டு வேஸ்டா நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். புரியுதா உங்களுக்கு? அடுத்த கட்ட நகருக்கு போவோம் எல்லாரும். நன்றி.